நமக்கு அறிவுக்கு எட்டாத சில செயல்பாடுகளும், அறிந்த சில செயல்பாடுகளும், உணர்ந்த சில ஊக்கங்களும், தடுமாற்றத்துக்கு உண்டான காலத்துக்கு உண்டான வழிகளும், ஏன் எதற்கு என்கின்ற காரணத்துக்கு உண்டான உண்மை பொருளாக நாம் உயிரோட்டமாகத்தான் வாழ முடியும். வளரும் முருகன் அருள். நிறைமாத மான் இன்றையோ நாளையோ பிறக்கப் போகின்ற மான் குட்டிக்கு தாயாகப்பட்டது உணர்வுபூர்வமாக சொல்லுகிறது. அப்படின்னா நிறைய மாதம் மான் இன்னும் 2 நாள் குட்டி போட்டுருவேன். அந்த குட்டிக்கு தாய் குட்டி சொல்லுது, தாய் சொல்லுது குட்டிக்கிட்ட, நாம வாழ்ற இடம் ஒரு அடர்ந்த காடு. ஆனா நீ இங்க பிறக்கணும்னு விதி இருக்கு. இது என்னுடைய கடமை. நான் உன்னைய நாளைக்கோ நாளை மறுநாளோ இந்த பூமிக்கு நான் ஈன்று கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தாய் சொல்லுது. இது அந்த குட்டியோட மானுக்கு காதுல போய் செவில போய் விழுகுது. தாயை எட்டி உதைக்குது. எட்டி உதைச்சோன்னா தாய் அதை அன்போட ஏற்றுக்குது. ஓ, நம்ம சொன்னதை நான் 10 மாத சுமந்த குழந்தை மான்குட்டி கேட்டுக்கிடுச்சு. இதை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏன்னா அடர்ந்த பகுதியினால் பல விலங்குகள் வரத்தானே செய்யும். ஒவ்வொரு விலங்கா பார்க்குது, ஓ நிறைய மாசமா இருக்கா, நம்ம எது தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி ஒன்று அந்த தாயுடைய காதுக்குள்ள நுழைஞ்சிச்சு. இது தலையை இப்படி ஆட்டுது. குச்சி அந்த பூச்சி வெளியே வரணுமேனு தலையை இப்படியே ஆட்டுது, பயங்கரமாக ஆட்டுது. இந்த ஆட்டினோன்னா உள்ளுக்குள்ள இருக்க அந்த குட்டி மானுக்கு தெரியலை இருக்கிற தாய் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கோ நாளை மறுநாளோ பிறக்கக்கூடிய குழந்தைய மான்குட்டிய இப்பவே பிறக்க வைக்கணும்னு அந்த பூச்சியினுடைய தூது இறைவனுடைய அருளால காதுக்குள்ள நுழைஞ்சு அதுக்கு ஒரு பவரை கொடுத்து உடனே அந்த மான்குட்டியை பிறக்க வைக்குது. பிறக்க வச்சோன்னா அந்த பூச்சி எங்கே போச்சுன்னு தெரியல.
உடனே கேட்குது, ஏம்மா நீ வந்து நாளைக்கே நாளை மறுநாள் தானே இந்த உலகத்தை எனக்கு காமிக்கணும்னு நினச்ச, ஆனால் இன்னைக்கே காமிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி குட்டி மான் கேட்குது. கேட்டோன்னு சொல்லுது, இதுதான் விதியையும் வெல்லக்கூடிய அருள் ஆசி அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மான்குட்டிக்கு உடனே புரியல, ஏன்னா இப்பத்தானே பிறந்திருக்கு. இதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதுக்குன்னு ஒரு பருவம் வந்த பின்னாடி அந்த தாய்மான் சொல்லுது, நீ வயிற்றுல இருந்தப்ப நான் பேசினப்ப நீ எட்டி உதைச்ச, நான் சொன்ன அவனுக்கு கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு நடந்தது அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். தெரியாது அப்படின்னு. என்னுடைய காதுக்குள்ள ஒரு பூச்சி ஒன்று போச்சு, நான் அப்படி வந்து தலையை அசைக்க 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 அந்த பருவமாகப்பட்டது நாளைக்கு பிறக்கக்கூடிய, நாளைக்கோ நாளை மறுநாளோ பிறக்கக்கூடிய நீ வந்து 2 நாளைக்கு முன்னாடி பிறந்துட்ட, இதுதான் இறைவன் உனக்கு காட்டுற வழின்னு நினச்சி இருந்துக்க. எதுவானாலும் உயிரினங்களுக்கு அனைத்துக்கும் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலுடைய சக்தி பசி நீக்குகின்ற மாபெரும் மருந்து. நாம உயிர் வாழ்றதுக்கு சாப்பிட்றோம் உணவுகள், ஆனால் உயிர் எப்போ வெளியே வரணும் அப்படிங்கிறத இறைவன் எந்த ரூபத்திலேயாவது நம்மிடத்தில் வந்து அருளிப்பார். 202வது தீப ஆராதனையிலே சண்முக கடவுளுடைய திரு ஏட்டினிலே ஓலையிலே எழுதப்பட்ட மானின் கதை என்பதை விளக்க சுருக்கமாக சொல்லி, நமக்கு அறிவுக்கு எட்டாத சில செயல்பாடுகளும், அறிந்த சில செயல்பாடுகளும், உணர்ந்த சில ஊக்கங்களும், தடுமாற்றத்துக்கு உண்டான காலத்துக்கு உண்டான வழிகளும், ஏன் எதற்கு என்கின்ற காரணத்துக்கு உண்டான உண்மை பொருளாக நாம் உயிரோட்டமாகத்தான் வாழ முடியும். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு மெய்ப்பொருளாக இருப்பதுதான் தவம். இந்த தவத்துக்கு இருக்கின்ற சக்தி பலமாக வேண்டும், விரைவாக வேண்டும் என்று எண்ணுகிறார் சண்முக பெருமான். 202வது வாரம் எனது வாழ்க்கையிலே மிகப்பெரிய மறக்க முடியாத வாரம். காரணத்தை நான் பின்பு சொல்கிறேன். அறிந்த உள்ளங்கள் அறியட்டும், பிடித்தவையெல்லாம் நடக்கட்டும், மங்களகரமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் உயரட்டும், தாராளமாக தடையில்லாமல் முருகப்பெருமான் உங்கள் ஒவ்வொருவரையும் காக்கட்டும், காத்து அருளுகின்ற சக்தியை நீங்கள் உணர்கின்ற பக்தனாக மாறுங்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய இடையூறுகள் இருந்தாலும் தானாக விலகும், இடையூறெல்லாம் மறையும், உனது வாழ்க்கை கம்பீரமாக நடைபெறும் என்பதை அறிந்து புரிந்து செயல்படுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு ரோக சரவண பவன்.